வணக்கம். நான் உங்கள் ஆத்ம தோழி லலிதா. குரு வாழ்க, குருவே சரணம். உங்களுக்கு நீண்ட நாட்களாகவே நிறைவேறாத சில விருப்பம் இருக்கின்றதா? அதை எப்படி அடைவது என்பது தெரியவில்லையா? இனி கவலை வேண்டாம். உங்களுக்கு உதவுவதற்காகவே இந்த பிரபஞ்சம் காத்து கொண்டிருக்கின்றது. முதலில் உங்களுக்கு என்ன விருப்பம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். உங்கள் விருப்பத்தை ஒரு குழந்தை மாதிரி இது வேணும் அது வேணும்னு கொசன்னு கேட்காம 1 அல்லது 2 இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த விருப்பம் நிறைவேற்றப்பட்டால் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் தருவதாக இருக்க வேண்டும். அது உங்கள் வாழ்க்கையில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும். இந்த விருப்பம் உங்களுக்கு மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். இதை அடைவதற்காக உங்கள் மனம் தீராத ஏக்கம் கொண்டிருக்க வேண்டும். உங்கள் விருப்பம் என்ன, எதை நீங்கள் அடைய விருப்பப்படுறீங்க என்பதனை தெளிவாக யோசித்து வைத்து விட்டீர்களா? இந்த பிரபஞ்சம் எப்பொழுதும் நம்முடன் இணைந்துதான் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் நம்மிடம் மிகவும் நெருக்கமாக இருக்கும் நேரம் ஒன்று இருக்கின்றது. அது இந்த உலகமே தூங்கிக் கொண்டிருக்கும் நேரம். என்ன ஓட்டங்கள் இல்லாத அமைதியான இரவு நேரத்தில் இருந்து விடியற்காலை நேரம் வரை இந்த பிரபஞ்சத்திடம் நாம் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகி பேசலாம். நாம் நம்முடைய விருப்பத்தை எப்போ சொன்னால் சீக்கிரம் நடக்கும்னா, இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தூக்க நிலை இருக்கும் தெரியுமா? இதை ஆல்ஃபா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு தூக்க கலக்க நிலையில் நீங்கள் உங்கள் விருப்பத்தை இந்த பிரபஞ்சத்திடம் கேட்கலாம். அதே மாதிரி காலை கண் விழிப்பதற்கு முன்னாடி இதே ஆல்ஃபா ஸ்டேஜான தூக்க கலக்க நிலை இருக்கும். இந்த நேரத்திலும் உங்கள் விருப்பத்தை சொல்லலாம். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரணும். அப்புறம் இந்த பிரபஞ்ச பேராற்றல் சக்தி மீது முழு நம்பிக்கை வைக்கணும். ட்ரஸ்ட் பண்ணணும். உங்கள் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும்னு நம்பணும். ஏன்னா சில பேர் விருப்பம் நிறைவேற ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்களே இதெல்லாம் எங்கே நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. இது நடக்குமோ நடக்காதோன்னு சந்தேகமும் படுவாங்க. அப்போ இந்த பிரபஞ்சம் எப்படி கொடுக்கும்? இவனுக்கு இது வேணும்னு சொல்கிறானா இல்லை வேணான்னு சொல்கிறானான்னு தெரியலையேன்னு இந்த பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கு குழப்பம் வந்துடும் அல்லவா? அதனால தான் சில விருப்பங்கள் நிறைவேற டைம் எடுக்குது, டிலே ஆகுது. இந்த பிரபஞ்ச சக்தி இல்லாமல் இங்கே ஓர் அணுவும் அசையாது. எனவே இந்த சக்தி இல்லாமல் நம்மளால் ஒரு துரும்ப கூட நகர்த்த முடியாது. எல்லாம் இந்த பேராற்றல் தான் நடத்தி கொடுக்கின்றது. எனவே நீங்கள் ஒரு துளி கூட சந்தேகப்படாமல் முழுமையாக நம்பணும். முழுமையாக நீங்கள் இந்த பிரபஞ்சத்திடம் உங்களை ஒப்படைக்கணும். அப்புறம் உங்கள் விருப்பம் நிறைவேற்றப்படும் வரை ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பொறுத்தவர் பூமி ஆழ்வார். ஏன்னா உங்களுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் ஒரு விதை மாதிரி. அது முளைச்சி வர வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். நட்டு வச்ச விதையை நீங்களே அடிக்கடி நோண்டி எடுத்து பார்க்கக்கூடாது. எனவே பொறுமையாக நேரம் வரும் வரை காத்திருங்கள். இந்த விருப்பத்தை விடாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். துவண்டு போய் விடாதீர்கள். 8 அடி ஆழத்தில் இருக்கும் புதையலை 6 அடி தோண்டி பார்த்துட்டு புதையலே கிடைக்கலன்னு திரும்பி போனவங்க மாதிரி நீங்கள் இல்லாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். விடாமுயற்சியுடன் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. அப்புறம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற இந்த பிரபஞ்சம் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும். அதை நீங்கள் தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உதாரணமாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு இந்த பிரபஞ்சத்திடம் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிரபஞ்சத்திடம் சொல்லிட்டோமே அது கொடுக்கும்னு வீட்டில் கதை மூடிக்கிட்டு உட்காரலாமா? உட்கார்ந்தால் எப்படி வேலை கிடைக்கும்? எனவே வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் நடந்து செல்லுங்கள். நீங்கள் நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் கொட்டி கொடுத்து கொண்டே இருக்கும். அதே சமயம் உங்கள் விருப்பத்தை பற்றியே சதா 24 மணி நேரமும் சிந்திச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காம மைண்டை ஃப்ரீயாக விடுங்க. லெட்கோ பண்ணுங்க. அதை விட்டு மற்ற வேலையை ஃப்ரீயாக பாருங்கள். மிக மிக முக்கியமானது நன்றி உணர்வு. பிரபஞ்சத்தை நீங்கள் எளிதில் கவரணும்னா, நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஈஸியாக ஐஸ் வைக்கணும்னா நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணமாக உங்கள் விருப்பம் கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அதை இந்த பிரபஞ்சத்திடம் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு பைக்கு கொடுத்துருக்கோம்ல, நீங்கள் நன்றி உடையவர்களாக இருக்கிறீங்களா?
ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கு நீங்கள் நன்றி சொல்ல தான் புதிதாக உங்களுக்கு நிறைய வழங்கப்படும். இதுவரைக்கும் பிரபஞ்சத்திடம் இருந்து பெற்ற அனைத்திற்கும் நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் விரும்பியது மட்டும் அல்ல, நீங்கள் கேட்காததும் உங்களுக்கு சிறப்பானதும் கூட கிடைக்கும். இந்த பிரபஞ்ச பேராற்றல் சக்தி அன்புள்ளம் கொண்டவருக்கும் நன்றி உணர்வு கொண்டவருக்கும் சேவை உள்ளம் கொண்டவருக்கும் அது அள்ளி அள்ளி வழங்கி கொண்டுதான் இருக்கின்றது. என்ன நண்பர்களே, உங்கள் விருப்பத்தை நீங்கள் இந்த பிரபஞ்ச பேராற்றலிடம் தயங்காமல் கேட்டு பெறுங்கள். அது உங்களுக்காக அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. அன்புடனும் நம்பிக்கையுடனும் உரிமையுடனும் அதை கேட்டு பெறுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.